ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி அக்லி ஸ்டெப்சிஸ்டர். இது ஒரு செம்மையான பாடிகாரர் மூவி. எல்விடாங்கிற ஹீரோயின் ஒரு டீனேஜ் பொண்ணாக இருக்கா. மற்ற எல்லா பொண்ணுக்குமா சாதாரணமாக ரொம்ப நார்மலாக இருக்கா. ஆனால் இவளுக்கு இலவசம் கல்யாணம் பண்ணி ஆசையாக இருக்குது. எப்படியாவது அரசர் கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம அரசியாக மாறிடுவோம், ஒரு மிகப்பெரிய பணக்கார மாறும் சொல்லி இவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அரசர் உசார் பண்ணுறதுக்காகவே இவன் மேக்கப்பில் போட ஆரம்பிக்கிறா. இவ உருவத்தில் மாற்றி அழகாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த அழகே எப்படி ஆபத்தை போய் முடியுது. இவ பண்ண விஷயங்கள்லாம் கடைசியில் என்ன போய் மாறி முடியுது. இதை பார்த்து பயங்கரமாக சொன்ன ஒரு படம் தான் தி அக்லி ஸ்டெப்சிஸ்டர். படம் பார்க்கறதுக்கு செம்ம பயங்கரமாக இருக்கும். நம்மள சின்ன பசங்க இருந்தப்ப சிண்ட்ரெல்லாவோட கதையை கேட்டிருப்போம். அந்த கதை ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும்ல. ஆனால் அதே கதையை குடும்பம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி படம் தான் இந்த அக்லி ஸ்டெப்சிஸ்டர். படம் பார்க்கறதுக்கே அவ்வளோ கோராக இருக்கும். கிட்டத்தட்ட சிண்ட்ரெல்லாவோட கதையோ சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ஃபுல் படமே. சரி, இப்போ வாங்க தி அக்லி ஸ்டெப்சிஸ்டருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ எல்விடா ஆரம்பிப்பாங்க. பார்த்தா இப்போ ஒரு டீனேஜில் இருக்கிற பொண்ணு. இவளோட அப்பா இறந்து போய் இப்போதைக்கு இவங்க அம்மாவோட தான் இருக்கா. இவங்க அம்மாவோட பேர் ரெபேக்கா. பார்த்தா இப்போ நம்ம ஹீரோக்கு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் ஆல்மா. இப்போதைக்கு 3 பேர் அங்கேருந்து வேற ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மீனோட அம்மா இப்போ சிங்கிள் மரம் தான் இருக்காங்க. ஸோ 2வது நாள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ குதிரையில் போயிட்டே இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக நம்ம மீனுக்கு ஒரு கனவு வந்துருக்கு. ஆக்சுவலாக மீன் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஆசை இருக்குது. நம்ம எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தில் இருக்கிறது, நம்மளும் ஒரு ஆசையாக மாறணும். இந்த நாட்டில் இருக்கிற இலவசம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளும் ஆசையாக மாறுவோம், ஒரு பெரிய பணக்கார மாறுவோம்னு சொல்லி இவ்வளோ ஒரு பேராசை இருக்கும். அந்த பேராசோடய போயிட்டு இருக்கிறப்ப கடலும் வந்துருக்கு. பார்த்தா அரசர் இவ்வளோ டொயிட் ஆடிட்டு இருக்காரு. 2 பேரும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அப்போ தான் தெரியுது இதெல்லாம் கனவு. சரி, இவ்வளோ அவங்க அம்மாவோட சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த வீட்டில் ஓட்டன்னு ஒரு பெரியவர் இருப்பார். இவர் இந்த ஊரில் இருக்க ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்தவர். இவருக்கும் பார்த்தா மனைவி இல்லாமல் சிங்கிள் ஃபாதராக இருக்கார். அவருக்கு ஆக்னஸ் ஒரு பொண்ணு இருக்கா. கிட்டத்தட்ட நம்ம 3 வயசு தான் அந்த பொண்ணுமே. இப்போதைக்கு இவங்க 2 பேரும் கிளம்புறதா இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவை இறங்கி போய் அந்த அப்பா கிஸ் இருந்துட்டு இருப்பா. இப்போதைக்கு 2 ஃபேமிலி ஒரே ஃபேமிலியாக மாறிட்டு இருக்கு. ஊருக்கு வந்த அந்த மொதல் நாள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த அப்போட வீடு வந்து பார்க்குறா. வீடு பார்க்க ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க அம்மாவுமே நம்ம மீன் மாதிரி தான். நம்மளே எத்தனை நாளைக்கு வயசான கிளம்பி இருக்கிறது, ஒரு பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், செட்டில் ஆயிடுவோம், இதான் அவங்க பிளான் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு ஓட்டோ கல்யாணம் பண்ணி இந்த ஃபேமிலிக்கு வந்துருச்சு. பார்த்தா இந்த ஆக்னஸ்ங்கிற பொண்ணு கூட நான் மீன் பழகிட்டு இருக்கா. அவளும் இந்த வீட்டை ஒன்று சுற்றி காமிச்சிட்டு இருப்பா. பார்த்தா அதே வீட்டில் ஐசக்னு ஒரு பையன் இருப்பான். இவன் இந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன். இந்த வீட்டில் இருக்கிற குதிரையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த பையனெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு தனியாக ரூம் இருக்கும். அந்த ரூமில் போய் பார்ப்பா. அந்த ரூம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். தென் கட் பண்ணால் நைட்டு டின்னர் ஆரம்பிக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேக்கில் விட்டுட்டு இருப்பாங்க. அந்த அப்பா ரொம்ப ஹாப்பியாக கேக்கில் விட்டு விளையாடிட்டு இருப்பார். ஆனால் சடனாக அவருக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்பா என்னாச்சு, நான் பேசுகிற கேட்க தான் கேட்குறப்ப அந்த அப்பாவில் கேட்க முடியல. பார்த்தா கல்யாணம் பண்ணது முதல் நாள் நைட்டு ஆள் அங்கேயும் மறிய சாலை. இதை பார்த்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இயரில் அதை பார்த்து மறந்து போயிடுவா. என்னடா இப்போ தானே புதுசாக அப்பா இருந்தார், அதுக்குள்ளே மண்டை போட்டாருன்னு சொல்லி இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. இவங்க ஆக்சுவலாக எதுக்கு வேணாலும் பண்ணிட்டாங்க. இந்த அப்பா ஒரு பணக்காரு. இவர் கூட இருந்தால் நிறைய காசு எடுக்க நினச்சிட்டு இருந்தாங்களே. பட் பார்த்தா இந்த ஆள் நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு. அடுத்த காலை பார்த்தா சில வியாபாரிகள் வருவாங்க. இங்கே பாருமா, உன் புதுசமாக இவ்வளோ கடனில் இருக்குது, இதுக்காக நாங்கள் இதில் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு நிறைய பேர் எடுத்துருவாங்க. கடைசியில் மிஞ்சிருக்கிறது பார்த்தா ஒரு 5 தங்காயம் மட்டும்தான். இதை பார்த்து அந்த அம்மாவால் தாங்கவே முடியல. அந்த இடத்துல மயக்கம் போட்டு தொப்புன்னு கிளந்துருவாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கை நாசமாக போச்சு. நான் வேற ஒரு வயசான கிளவி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி ஒரு பணக்கார பையனை பார்த்து பணக்கார யாருது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி அந்த அம்மா அழுது இருக்குமா. இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அம்மா வருத்தப்படாத, அது நான் இருக்கேனே, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஊரோட இளவரசரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் பணக்கார ஆயிடுவேன். நான் பணக்கார ஆகிட்டேன்னா நீ பணக்கார தானே அர்த்தம். 2 பேரும் சேர்ந்து பணக்காரலாகவும் சொல்கிறப்ப அந்த அம்மா சிரிப்பாக தான் இருக்குது. ஏண்டி, நீ இலவச கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீ இதுக்கு முன்னாடி உன் ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? இந்த மாதிரி இலவசருக்கலாம் அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி பொண்ணு வாய்ப்பே இல்லை. இப்போ மூஞ்சி ஃபஸ்ட்டு பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ கண்ணாடியில் பார்ப்பா. பார்த்தா ஃபேஸ்லாம் தொப்பணும் இருக்கும். எப்படியாவது குறைக்கணுமே, குறைச்சதை காணாதுன்னு சொல்லிட்டு அழகுமே அப்போ ஒரு கவனம் வருது. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த ஆக்னஸில் பொண்ணை வைப்பாங்க. அவளுக்கு தான் ஆல்ரெடி அம்மாலியே இப்போ அப்பா இறந்துட்டாரு. ஏன்னா ரொம்ப சோகத்தில் அவங்க அம்மாட்ட ப்ரே பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஜன்னல்கிட்ட இருந்து ஒரு வெள்ளைப்புறா வருது. கிட்டத்தட்ட அந்த புறாவை இவங்க அம்மா தான் பார்க்க ஆரம்பிக்கிறா. அம்மா தான் இங்கே வந்திருக்காங்க போல், நம்மளை பார்க்குறாங்கன்னு நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு குதிரை வருது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஓடி போய் பார்ப்பா. ஆக்சுவலாக இந்த ஊரோட இலவசம் இருக்கார்ல, அவர் கல்யாணம் வயசு வந்துருச்சு. ஸோ இந்த ஊரில் இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இதனால இந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு போட்டி வைக்க போகிறாங்க. அதுக்காக இவர் பேரில் வந்திருக்காரு. சரி சொல்லுமா, உங்கள் வீட்டில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, யாரும் விர்ஜின் கேட்குறப்ப நம்ம அவ பேர் கொடுத்துட்ருக்கா. இது இப்போ ஆக்னஸ் இருக்கால, அவளுக்கு கல்யாணம் பண்ணி ஆசையாக இருக்குது. ஸோ அவளுமே அந்த பொடி பேர் கொடுக்குறா. இது போக நம்ம ஹீரோனுக்கு தங்கச்சி ஆல்மன் வச்சிருந்தால, அவனு வயசுக்கு வரல. அதனால்
அதனால் அவள் பேர் மட்டும் அந்த பேர் எழுத மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அந்த போட்டி தயாராகிட்டா. பார்த்து அடுத்த நாள் இருந்து ஒரு டான்ஸ் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அந்த ஊரோட இலவசம் இருக்கார்ல, அவர் முன்னாடி நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ எந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா, எந்த பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி இலவச கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அந்த போட்டி போகிறதா இருப்பா. ஆனால் இவ தான் ஃபேஸே கொஞ்சம் அழகாக மாதிரி இருக்கே. இதனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு வைத்தியர் அம்மா கூப்பிட்டு வருவாங்க. வைத்தியர் இதான் என் பொண்ணு, ஏதாவது படிட்டிங்கறி பார்த்து என் பொண்ணு சரி பண்ணணும், முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவரும் பார்ப்பாரு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் என்ன இந்த மூக்கு தான் படப்பாக இருக்குது, இதை பார்த்துக்கோன்னு சொல்லி அவரை பார்த்து உளி இருக்கும். அந்த உளியை வச்சு மூக்கில் ஒரே போடு. பார்த்தா நம்ம இன்னும் வழியை தாங்க முடியல, மூக்கு எலும்புல உடஞ்சி போய் ரத்தம் ஊற்றிட்டுருக்கு, பொறுத்துக்கோமா. மூக்கு சரியாக இருந்தாலே முகமே போய் பார்க்க அழகாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லி இன்னொரு அடிப்பார். பார்த்தா வழி தாங்க முடியாமல் ஐயோம்னு கத்திட்டே இருப்பா. தென் பார்த்தா பல பிரேசஸ் போட்டிருப்பா. அதையும் பிடுங்கி எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார். இப்போதைக்கு மூக்கு உடஞ்சிருக்குல, அது சப்போர்ட்டாக ஒரு ட்ரேமர் மாட்டி விடுவார். இதுக்காக அந்த படம் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் இதை மாட்டிட்டு இருக்க போகிறா. கட் பண்ண அடுத்த நாள் அந்த ஊரோட அரண்மனை இருக்குல்ல, அதில் தான் டான்ஸ் காம்படிஷன் இருக்க போகுது. ஸோ நம்ம ஹீரோனா அந்த ஆக்னஸுங்கிற பொண்ணு அங்கே போயிருப்பாங்க. பார்த்து இவ்வளோ மாதிரி அங்கே எக்கச்சக்கம் நிறைய பொண்ணு வந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயே சின்ன சின்னதாக போட்டி வச்சு ஒருத்தர் ரிஜெக்டாக இருப்பாங்க. இல்லை கண்டக்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பேல் டீச்சர் இருப்பா. பார்த்தா அங்கே பொண்ணுங்களை கூப்பிட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப அவங்க ஆறுதல் பிடிக்காம இருக்கு போல. பொண்ணு நீங்கள் நிற்காத, பின்னாடி போய் சொல்கிறப்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி போவா. ஹே காது ஏக்கலையா, இன்னும் பின்னாடி போய் சொல்கிறப்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி போவா. ஹே உனக்கு காது ஏற்கதா இல்லையா, இங்கே நிற்காத. கடைசி போய் நின்றுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பயமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த டீச்சர் நம்மளுக்கு பிடிக்கல போல. முதல்ல வெளியே போகிறோம்னு சொல்லி ரொம்ப வயிற்றில் இருப்பா. ஆனால் அதே நேரத்தில் ஆக்னஸ் இருக்கால, அவள் செம்ம டான்ஸ் ஆடுறா. அந்த டீச்சருக்குமே ஆக்னஸை பிடிச்சிருக்கு. நம்ம சோழ முடிச்சு நினச்சி அவள் ரொம்ப வயிற்றில் இருப்பா. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வருது. ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பேர் இருக்கான்னு பார்த்தா நல்ல வேலை கடைசி அந்த பேர் இருக்கும். அதுலேயுமே ஒரு பொண்ணு பேர் எழுதி அவளுக்கு போல பேர் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பியோட ஜாலியாக வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா டயர்டு தான், ஏன்னா இப்போ குண்டா இருக்கல. ஸோ ஒல்லியானங்கிறதுக்காக ஃபுல் லெமன் ஜூஸ் தான். ஆனால் சைடில் பார்த்தா உடுப்பில் ஒழு தங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஒரு பக்கம் நல்லா சாப்பிட அவங்க அம்மாவில் ஒழு தங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு ஃபுட்டி, சாப்பாடெல்லாம் கொடுத்தா போதும் நல்லா சாப்பிட்டே இருப்பா. ஆனால் இப்போ சாப்பாடு தராமல் நீராகாரம் தானே தராங்க. இதனால ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த அழகுக்காக எல்லாம் பண்ணோட இருக்குன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவா. அதே நேரத்தில் அந்த ஆக்னஸ் இருக்கால, அவளுக்கு சித்தியை பார்த்து கோவம் வருது. எனக்கு இது வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஃபியூர்லாம் பண்ணவே இல்லை. சித்தி அப்பா இறந்து போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் பணத்தோடு இருக்காமல் இருக்கீங்க, எப்போதான் ஃபியூர் நடக்குன்னு கேட்டால் இங்கே பாருமா அதுக்கெல்லாம் காசு கிடையாது, அப்படியே விட்டுருன்னு சொல்லி கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் ஆக்னஸுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி நாங்கள் அப்பாவோட பணம் இருக்கிற அந்த ரூம் வந்து பார்ப்பா. பார்த்தா அந்த பணமே அழுக ஆரம்பிச்சிருச்சு, மூஞ்சி கிட்டலாம் புழுமாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து ஆக்னஸுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கட் பண்ண அடுத்த நாள் எங்கே நடக்கும் போல தான் செலக்டான அந்த கொஞ்சம் பொண்ணுங்களுமே அந்த அரண்மனை போய் டான்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டீச்சர் அந்த பசங்களுக்கு ஒரு ஸ்டெப் சொல்லி தருவா. தென் அந்த பசங்களை பார்த்து யாருக்கு ஸ்டெப்பு தெரியும், யாராவது பண்ணுவான்னு கேட்டால் ஹீரோஸ் எல்லாம் கை தூக்கிட்டுருவாங்களா. இதை பார்த்து அவளுக்கு பயமாயிருச்சு. சார் நம்மளும் தூக்கம்னு சொல்லிட்டு அவள் கை தூக்குவா. ஓ நீளம் பண்ணுவியா, இங்கே பண்ணிக்கடன்னு சொல்லி கடனை மீனையும் கூடுவாங்களா. இதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு அது ஸ்டெப்பு பண்ண போவா. பட் பார்த்தா பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்கும். அது டீச்சர் மெதுவாக காத்துக்கிட்ட வந்து என்ன எழுவிடா, நீ என்னமோ போடுறவனு ஜெயிச்சு நினச்சிட்டு இருக்கியா, நீ போடுறவனு கேவலம் பர்ஃபார்ம் பண்ண, உங்கள் அம்மா தான் காசு கொடுத்து உன்னை செலக்ட் பண்ண சொன்னாங்க, இப்போ ஒழுங்காக போய் பண்ணு, இல்லை அடுத்த ரவுண்டு நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்போ தான் அவளுக்கே புரியுது, அப்படின்னா போடுறவன் நம்மளும் செலக்ட் பண்ணலையா, நம்ம அம்மா தான் காசு கொடுத்து செலக்ட் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆக்னஸ் இருக்கால, ஆக்னஸ் கூட பண்ண சொல்கிறப்ப அவள் பர்ஃபெக்டாக பண்ணுறா. அந்த நாளினும் கையாசிக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காளா. இதை பார்த்தாலும் ரொம்ப அர்த்தமாயிரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ஹீரோட அம்மா இருப்பாங்களே, அவங்க சும்மா மாட்டாங்க. நம்ம மீன் ட்ரெஸ்லாம் எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் உடம்பு செட்டே ஆகாது. அந்தளவுக்கு நம்ம மீன் லைட்டாக குண்டா இருக்கா. கன்னட உடம்பை பார்த்தா அவளுக்கு அசிங்கமாக்க மாதிரி இருக்குது. சே தப்பு போட்டிருக்கோமே, சாப்பிடாம வேணாமான்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் இருப்பா. ஆனால் அவளால் பசி அடக்க முடியல. பார்த்தா யாருக்கு தெரியாமல் கேக்கில் ஒடிச்சுட்டு இருப்பா. நைட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அந்த கேக்கில் சாப்பிட்டுட்டு இருப்பா. தன் கட் பண்ண அடுத்த நாள் இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் நம்ம ஹீனுக்கு மேக்கப்லாம் பண்ணுறவங்க. நம்ம ஹீனுப்பே அந்த அக்கா அழுக ஆரம்பிச்சிருவா. அக்கா நான் ரொம்ப கேவலமாக இருக்கேன், ஃபேட்டாக இருக்கேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவளும் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு எல்விடா, இதை வருத்தப்படாத, இந்தா இதை வச்சுக்கோ, இதை சாப்பிட்டீங்கன்னா நீ அழகாக இருக்கலாம், நீ உடம்பும் குறைக்கலாம்னு சொல்கிறப்ப அவளை வாங்கி வச்சுக்குவா. தென் போய் அவன் தங்கச்சியை கூப்பிட்டு காட்டில் உட்காந்துருப்பா. அப்போ தான் அவன் கொடுத்த அந்த சிப்பை திறந்து பார்ப்பா. உள்ளே பார்த்தா ஒரு முட்டை மாதிரி இருக்குது. அக்கா இது என்னது, பார்க்க வித்தியாசமாக சொல்கிறப்ப இதுவா, இது தேப்பாமு, அது நாடா புழு, இதுக்கப்புறம் நான் உடம்பு வரையும் கஷ்டப்பட தேவையில்ல, இந்த முட்டையை சாப்பிட்டோன்னா இதுக்குள்ளே புழு இருக்குல்ல, அந்த புழு என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கோம், நான் என்ன சாப்பிட்டாலும் அதாவது சாப்பிட்டுக்கும், நான் எப்பயுமே குண்டாகாமல் ஒல்லியாக இருப்பேன், இதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப அவள் தங்கச்சி ஒன்றும் புரியாமல் இருக்குது. அக்கா உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, இதால் நோய் தான் வாய்ப்பு இருக்குது, இல்லை சாப்பிடான்னு சொன்னால் இல்லை, அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க, அந்த புழுவால் தான் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மருந்து எடுத்துக்க சொன்னாங்க, இது யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப அக்கா உனக்கு பைத்தியமா, இதெல்லாம் யூஸ் பண்ணாத பிரச்சனை வரும், நான் போய் அம்மா சொல்ல போகிறேன்னு சொல்கிறப்ப ஹே சொல்லாதடி அமைதியாருன்னு சொன்னால்
அவள் தங்கச்சி கேட்க மாட்டா, குதிரை எடுத்துகிட்டு அவடன்னு கிளம்பி போயிடுவா. ஆனால் அந்த மீனுக்கு ஆசை விட்டு போல அந்த முட்டையை பார்த்தா அந்த புழு முன்னுட்டு இருக்கும். அந்த புழுவோடு சேர்ந்து அந்த முட்டையை சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப கரெக்டாக காட்டுக்குள்ளே ஒரு குதிரை சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. யாரும் வந்திருக்கான்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த இலவசர் இருக்கார்ல, அவர் அங்கே இருப்பார். கரெக்டாக வேட்டைக்காக அந்த பக்கம் வந்துருப்பார். நம்ம இலவசரை பார்த்ததுமே இழுக்கு உட்காந்துருது. ஸோ மறந்துருந்து பார்த்துட்டு அவள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. இதே இடத்துல இந்த பக்கம் நம்ம ஆக்னஸ் இருக்கால, அவள் வீட்டில் ஜாலியாக புல்ல வச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே ஐசக்கை பார்ப்பா. ஆக்சுவலி ஆக்னஸ்க்கு ஐசக் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒருத்தத்தில் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆக்னஸ்க்கு அரச வாழ்க்கை தான் முக்கியம். அரசா கல்யாணம் பண்ணிட்டா தான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், பணக்கார மாட முடியும்னு சொல்லி இப்போ அந்த போட்டி கிளம்பிட்டு இருக்கா. இல்லை ஐசக்கை பார்த்து மனுப்பி வைக்கிறப்ப அவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் மாட்டு ஓட்டைக்கு போய் ஒன்றாந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. என்னடா மாட்டு ஓட்டை சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இன்னும் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உடனே ஓடி போய் அவங்க அம்மாட்ட பற்றி வச்சிருவா. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா செம்ம கடுப்பாயிருது. ஆக்னஸை போட்டு அடையே நடிச்சு, ஏண்டி போயும் போய் ஒரு வேலைக்கார பொண்ணு ஒன்று வந்திருக்கே, இதுக்கப்புறம் நீ பொண்ணலாம் கிடையாது, இந்த வீட்டில் இருக்க வேலைக்காரி தான், வேலையை பார்த்துட்டு பேசாமல் வீட்டில் இருக்கிற, அரசரை பார்க்க போகிறேன், போட்டிலாம் போடக்கூடாது, இங்கே கடான்னு சொல்லி ஆக்னஸ் போட்டு அடிப்பாங்க. அண்ட் ஐசக்கு பிறந்து கட்டி மவனே இதுக்கு வந்து வீட்டு பக்கம் வந்துடாத, இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு கல்லோட அடிச்சு தருவாங்க. அவனும் பயந்து போய் அங்கே ஓடி போயிடுவான். கட் பண்ண அது நடந்து 3 பௌர்ணமி கழிச்சு, அதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. பார்த்து இப்போதைக்கு ஆக்னஸ் அந்த வீட்டில் வேலைக்காரவே மாறிட்டா. அந்த வீட்டுக்கு ஆடு மாடுகளை பார்க்குறது, பால் கறக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அது போல் ஆக்னஸை கூப்பிடாம சிண்டலா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி சிண்டலா கதையுமே சித்தி குடும்பம் தாங்க முடியாமல் அவர் வேலைக்காரியாக இருப்பாள். அதே மாதிரி இப்போதைக்கு ஆக்னஸ் இருக்கா. அதே நேரத்தில் எலிவிடாக்கு பார்த்தா அந்த மூக்கில் ஆப்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த ட்ரேவை எடுத்து பார்த்தா மூக்கு பர்ஃபெக்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கு இப்போதைக்கு அழகாக இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரிடி மூக்கு அழகாக ஆக்கியாச்சு, அடுத்து கண்ணு தான், வா திரும்ப நம்ம வயிற்றுல பார்ப்போம்னு சொல்லி வயிற்றுல பார்க்க போவாங்க. அவர் கண்ணெலாம் பார்த்துக்கிட்டு கண்ணுலையுமே இருக்குல்ல அது கம்மியாக இருக்குது, அது அதிகமாக்கும்னு சொல்லி பார்த்து செயற்கை முடிகளாக இருக்கும். அந்த முடியை கண்ணை தச்சுட்டு இருப்பார். அந்த சீனை பார்க்க ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அந்த பொண்ணோட கண்ணை ஆட ஆட இவர் தச்சுட்டு இருப்பார். கடைசியில் பார்த்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி கண்ணில் கட்டலாம் போட்டுவிட்ருவாங்க. நைட்டில் கண்ணு இதெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அதே நேரத்தில் டயட்டுங்கிற பேரில் ஒழுங்காக சாப்பிடாதனால வயலில் கடமெலாம் கேட்டே இருக்கும். பசி தாங்க முடியாமல் நடந்து போயிட்டு இருப்பா. கண்ணு தெரியாதனால தவிழ்ந்து போயிட்டு இருப்பா. கிச்சனில் பார்த்து விட்டுட்டு இருக்கிறப்ப ஆக்னஸ் அங்கே வருவா. இது திட்டுப்பா இருக்குன்னு நினச்சி கச்சை அடிக்கலாம் பார்ப்பா. பட் பார்த்தா நம்ம எல்விடா தான். ஹே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நைட் உனக்கு இங்கே என்ன கேட்டால், இல்லை எனக்கு பசிக்குது, கண்ணு தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கா, இருந்தால் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து ஆக்னஸ்க்கே பாவமாக இருக்குது. பார்த்தா அழகாக்குறங்கிற பேரில் அவள் இவ்வளோ கூட பண்ணிட்டு இருக்காங்களே, இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி அப்போதைக்கு அவளுக்கு இருக்கிற கேட்கலாம் கொடுத்து அவள் அமைதி ஆக்கிடுவா. அவளும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துக்கிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் எகனந்த டான்ஸ் தான். வழக்கம் போல் காலைல அந்த 6 மணிக்கு போய் டான்ஸில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் முன்னோட நம்ம ஹீரோயின் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. முதல்ல எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாமல் மொக்காடிட்டு இருப்பாள். ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லாமல் செம்ம ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்து டீச்சருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவள் வீட்டிலேருந்து குளிச்சுட்டு இருப்பா. பார்த்து இப்போதைக்கு அந்த ஆக்னஸ்கிற பொண்ணு ஒரு அடிமை தானே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோனை அவளை கூப்பிட்டு தலை செய்ய சொல்லுவா. அவள் சீவுறப்ப அந்த சீப்பு இருக்குல்ல அது ஃபுல்லாக கொத்து கொத்தா நல்ல முடியாக இருக்குது. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்னஸ் அனுப்பி போட்டு அது தலையை தடவி பார்ப்பா. பார்த்தா கொத்து கொத்தா முடி கொட்டிகிட்டே இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு புழு சட்டிருப்பாள். அந்த புழு இப்போ வேலை காட்ட ஆரம்பிக்குது. பார்த்தா சத்தல் எடுத்தனால முடி கொட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் ஆண் கத்திட்டு இருப்பா. பார்த்தா எனக்கு நைட்டு அவங்க அம்மா வெளியில் வந்து ஒரு வியாபாரம் விட்டு வந்திருப்பாங்க. அவர் பார்த்து கவுனை தயாரிக்கிறவர் நான் மீனுக்காகவே ஒரு கவுன் கொண்டு வந்திருப்பார். அது பார்க்க செம அழகாக சூப்பராக இருக்கும். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறப்ப பார்த்து முடி இருக்குல்ல அது கொட்டது அவரும் பார்த்துருவாரு. ஏம்மா என் ரூல் சொட்டு கிடக்குது, இதை நீ பார்க்கலாம் கேட்டால் ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா அந்தளவுக்கு குட்டி போய் சொட்டம் இருக்குமா. இதை பார்த்து அவங்களும் பயந்து போயிடுவாங்க. பட் அந்த ஆள் பார்த்தா அதுக்கு விற்க வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படி எப்படி எல்லோட கவர் பண்ண முடியுமோ அப்போலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மேக்னஸ் இருக்கால யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமுக்கு போவா. பார்த்தா அவர்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் கொடுத்தது யாருன்னு பார்த்தா இறந்து போனவங்க அம்மா தான். அதில் பார்த்தா செம்ம சூப்பராக ஒரு கவுன் இருக்குது. இவ்வளோ தான் அரச கிளம்புன்னு ஆசையாக இருக்குது. அதனால் யாருக்கும் தெரியாமல் அந்த பார்ட்டி நடக்கிறப்ப இவன் அந்த கவுனை போட்டு போலான்னு இருப்பா. ஆனால் அந்த கவுனை நம்ம பார்த்துருவா. அதை பார்த்தோன்னு செம்ம கடுப்பாயிரும். அந்த கவுனை கிழிச்சு போட்டு அம்மா இங்கே பாருமா இவன் பண்ணுற வேலை வந்து பாரு, எனக்கு போட்டு ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு இருக்கா, இதை போட்டு போனால் என்ன அரசர் வாங்கிடுவாரா, இது கிழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு டைரெக்டாக கிழிச்சு விட்ருவா. இதை பார்த்து ஆக்னஸ் ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க சித்தி ஆக்னஸை பார்த்து ஏண்டி உனக்கு சொன்னால் புரியாதா, கண்ட கண்ட பையோடலாம் ஒன்றாந்துட்டு இப்போ இலவசம் கேட்குதா, மறுபடியும் வீட்டில் இருந்து சொல்லிட்டு காசு பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து ஆக்னஸ் ரொம்ப வருத்தப்படுவா. பார்த்தா பக்கத்து ரூமில் தான் அவங்க அப்போட பணம் இருக்கும். 3 மாதம் ஆகியுமே இன்னும் புதைக்காமல் இருப்பாங்க. வந்து பார்த்தா புழு முச்சுப்பே அந்த பணமே ஒரு மாதிரி இருக்கும். இவ கவுன் அந்த பணத்து மேலே போட்டு அப்படியே படுத்துங்கிடுவா. பார்த்தா அப்போ தான் ஆக்னஸ்க்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல எங்கள் அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறம்மா, எனக்கு அரச கல்யாணத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் சித்தி குடும்பம் தாங்க முடியல, ரொம்ப டச்சப் பண்ணுறா, நான் எப்படி இங்கே போன்னு கேட்டால் ஒன்றும் கவலைப்படாத,
உன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸை அந்த புழுக்கள் சரி பண்ணிடும். அது எல்லாம் கம்பளி புழுக்களாக மாறிடும். அதுவே நூல் எல்லாத்தையும் மேயுது, உன் ட்ரெஸ்ஸை பழைய மாதிரி ஆக்கிரும். கரெக்டாக அந்த பாட்டு நடக்கிறப்ப உன் வீட்டோட தோட்டம் இருக்குல்ல, அங்கே ஒரு பூசணிக்காய் இருக்கும். அந்த பூசணிக்காய் ஒரு சரட்டாக மாறிடும். அங்கே 2 எலிகள் இருக்கும். அந்த எலிகள் 2 குதிரையாக மாறிடும். நீ பாட்டு ஹாப்பியாக ஒரு இலவச மாதிரி அங்கே போ. அரசருக்கு கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும். நீ ஏதோ அரசரோட மனைவின்னு சொல்கிறப்ப ஆக்னஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் அந்த பாட்டு ஆரம்பிக்க போதா இருக்குது. இது வரைக்கும் செலக்ட் ஆன எல்லா பொண்ணுங்களும் இலவசருக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ இலவசம் செலக்ட் பண்ணலாம். இலவசர் கூடவே பார்த்தா மற்ற சாம்ராஜ்யம் இருக்கும்ல, அவங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்கார நண்பர்கள் எல்லாரும் அங்கே இருப்பாங்க. சரி, யாருக்கு என்ன பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு செலக்ட் பண்ணலாம். பார்த்தா இப்போதைக்கு அந்த பார்ட்டி ஆரம்பிக்குது. நான் மீனும் சொட்ட மாட்டெல்லாம் மறைச்சிட்டு விக்கி போட்டு அங்கே வந்திருப்பா. இளவரசருக்கு கட்டண மீனை பிடிச்சிருக்கு. நான் மீனோட கை பிடிக்கிறப்ப அவ்வளோதான், அவள் சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளோ நாள் வேறு கடலை மட்டும் டூயட் ஆடிட்டு இப்போ ரியல் லைஃப்பில் ஆடுறோம்ல, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப மற்ற பசங்களாம் இருப்பாங்களே, ஒருத்தரும் ஒரு பொண்ணு பிடிச்சிருவாங்க. எல்லாரும் ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஹாலுக்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. வேறு யாரும் இல்லை, ஆக்னஸ் தான். பார்த்தா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அந்த கவுன் சரியாக இருக்கும். அழகான கவுனை போட்டு அந்த ஆளுக்கு வந்திருப்பா. அந்த கவுனை பார்த்து இலவசம் பிடிச்சி போயிடும். பார்த்தா மீனை கழட்டி விட்டு ஆக்னஸ் பக்கம் போயிடுவான். 2 பேர் டான்ஸ் ஆடுறதை பார்த்த உடனே இவ்வளோ வயிறு அமைக்குது. அடி பாவி, இவ்வளோ சொல்லியுமே இவ்வளோ தூரம் வந்துட்டியா, எப்படி வந்தேன்னு சொல்லி அவள் செம்ம கோவத்தில் இருப்பா. அதே நேரத்தில் பார்த்து இவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. வேகமாக உடனே ஓடி போய் வாந்திடுப்பா. பார்த்தா ஃபுல் ரத்த வாந்தியம் வந்து உள்ளேருந்து முட்டையை வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த நாடப்போட முட்டை தின்னால அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-20 முட்டை வந்துட்டுருக்கு. அதை பார்த்துன்னு அழுக ஆரம்பிச்சிருவா. அவங்க அம்மா ஓடி வந்து ஹெல்மெட் அங்கடி பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வான்னு சொன்னா, அம்மா நான் சாக போகிறேன் போல, இளவரசர் என்னை விட்டு ஆக்னஸ் பக்கம் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ண கேட்டால் கணத்தை சாப்பிட்டு நினைப்பாங்க. ஏண்டி அவன் கூட என்ன, அதான் கூட சில பணக்காரங்களாக இருக்காங்களே அவங்கள்ட்ட பழகு, ஒரு பணம் உஷார் பண்ணு, அப்போ தான் பணக்காரன் அப்படின்னு சொல்கிறப்ப இவளுக்கு அப்போ தான் புரியுது. சரினா அந்த வாயெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பையனை பார்ப்பா. அந்த பையனை பிடிச்சி போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. பார்த்தவளுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆக்னஸ் இருப்பா. அவள் இளவரசர் கூட ஆட ஆட இவளுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. கரெக்டாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்து ஒரு பெல் இருக்கும். அந்த பெல் சவுண்டை கேட்டோன்னே ஆக்னஸ் பயந்து போயிடுவா. ஆக்சுவலாக அவங்க அம்மா ஒரு மந்திரம் கொடுத்துருப்பாங்களே, அந்த மந்திரம் கொஞ்ச நேரம் வேலை செய்யும். கொஞ்ச நேரம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போய் ஒரு குதிரை வந்துருப்பாள். அந்த குதிரை எல்லாமே மறைஞ்சு போயிடும். இதை புரிஞ்சுட்டு நம்ம ஆக்னஸ், சாரி இளவரசர் என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்கேருந்து போகணுன்னு வேகமாக ஓடி பாப்பா. அப்போது காலில் இருந்து ஒரு ஷூ மணி கீழே வந்துடுது. இது வரைக்கும் அரசர் ஆக்னஸ் பேச அவ்வளோ பார்க்கவே இல்லை, வெறும் துணிலேருந்து அந்த பொண்ணை பார்த்துருப்பாரு. இப்போ ஆக்னஸ் போட்டு அந்த செருப்பில் ஒரு செருப்பு போட்டுட்டு போயிருப்பாள். உடனே அரசர் வீரர்களை பார்த்து, வீரர்களே இந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போங்க, இந்த கால் சைஸ் பத்திர மாதிரி எந்த பொண்ணு இருக்கோ அவள் தான் அரசி, என் கூட இருக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவாங்களா. இதை பார்த்து இன்னும் கொலாண்டாயிருது. அப்போ செருப்பு கிடச்சா மட்டும் போதுமே, அது சைஸுக்கு நம்ம காலை மாற்றி இலவசம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மொதல் வேலையை அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கொலான வீட்டுக்கு வருவா. பார்த்து வீட்டு வாசலில் ஒரு பூசணிக்காய் இருக்கும். இதுதான் அவங்க அம்மாவோட மந்திரம்படி ஒரு சேரட்டோண்ட மாதிரி இருக்கும். அது போய் ஆக்னஸ் கையில் பார்த்தா ஒரு 2 எலி இருக்கும். இந்த எலிகள் தான் குதிரை மாதிரி இருக்கும். நீங்கள் சிண்டில் கதை படிச்சு தான் தெரிஞ்சிருக்கோம், அதில் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ செம்ம கடுப்பான நம்ம ஹீரோயின் ஆக்னஸை பார்க்க போவா. புஜர் கத்தி எடுத்து அவள் கழுத்தில் வெட்டலாம் போவா. ஏண்டி ஒரு 2 செருப்பில் ஒரு செருப்பு அரசுகிட்ட இருக்குல்ல, மீது ஒரு செருப்பு என்கிட்ட அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவளை கொல்ல பார்ப்பா. ஆக்னஸ்ல அழு விட்டுரும். இல்லை நான் தரமாட்டேன், அரசருக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, அவர் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி 2 சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா சண்டையை பார்க்கறதுக்கு இவங்க அம்மாக்காரி வந்துருப்பா. ஆனால் கூடவே ஒரு ஆளை கூட்டு வந்திருப்பா. இவங்க அம்மா தான் பணத்து பேயாச்சே. அந்த அரண்மனையில் இருந்த ஒரு ஆண்டி பையனை பிடிச்சி கொண்டு வந்து அந்த படம் ஒன்று வந்துட்டுருப்பா. இதை பார்த்து நம்ம ஈனு பிடிக்காம தான் இருக்கும். இப்போ ஆக்னஸ் அடிச்சு போட்டு அவள் ஷூ வாங்கிடுவா. அப்பாடா ஷூ கிடச்சிருச்சு, இதை போட்டு பார்ப்போன்னு அவள் காலை போட்டு பார்ப்பா. பார்த்தா இவ காலுக்கு அது செட்டே ஆகலை, ரொம்ப பெருசாக இருக்குது. வேறு வழியில் காலை தான் வெட்டானு சொல்லிட்டு அவளோட புஜர் நைஃப் இருக்கும்ல, அதை எடுத்து அவள் காலில் ஒரே போட்டு போடுவா. அவள் காலில் இருக்கிற 5 வரல கட்டாகி ரத்த பீச்சு அடிச்சிட்டு இருக்கு. வழிதாங்க முடியும் ஐயோமன்னு கத்துறப்ப அவள் தங்கச்சில வந்து பார்ப்பா. அதை பார்த்து அவளே மறந்து போயிடுவா. அடி பாவி, பணத்துக்காக வரல விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் இருப்பாளா. இப்போ அவளுக்கு ஒரு பிள்ளை சாய் அங்கே மயக்க மாட்டுருவா. உடனே தங்கச்சி அம்மா கூட வந்து பார்க்குறப்ப அவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. இவ வேறு அதை பண்ணி வச்சிருக்காளே, சரி சீக்கிரம் என் டேபிள் ஒரு மருந்து இருக்கும், அது எட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை வாயில் ஊற்றுவாங்க. அதை குடிச்ச உடனே நல்லா மயக்க முடிச்சு தூங்கிடுவா. அம்மா அக்காவுக்கு என்ன கொடுத்த, எதுக்கு அக்கா தூங்குறேன்னு கேட்டால் அது ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கா ஒரு பைத்தியக்காரி, எந்த கால் விட தெரியாமல் மாற்றிட்டுட்டா. இப்போ வீட்டில் இருக்கிறது என்னது ரைட் செருப்பு, ஆனால் அசர்கிட்ட இருக்கிறது லெஃப்ட் செருப்பு தானே. இவள் பைத்தியகாரத்தனமாக லெஃப்ட் காலை வெட்டாமல் ரைட் காலை வெட்டிட்டா. இப்போ அதான் பிரச்சனை, இப்போ திரும்ப அதை வெட்டி ஆகணும், அவள் ஒளியிடக்கூடாதுல்ல, அதான் மயக்க மருந்து கொடுத்துட்டேன். சரி அந்த கத்தி எடு, மிச்சத்தையும் முடிச்சிடும்னு சொல்லிட்டு அவள் விரல் இருக்கும்ல, அது ஆக்சுவலாக தொங்கிட்டு இருக்கோம், அதை தொண்ணூறு வெட்டி எடுத்துருவாங்க. லெஃப்ட் காலையை வெட்டி எடுத்து கடை செருப்போட சைஸ் இந்த மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவள் காலையை மாற்றுவாங்க. ஸோ ஃபுல்லாக கட்டெலாம் போட்டு அவள் படுக்க வச்சுருவாங்க. பார்த்தா அவளுக்கு அப்போ ஒரு கனவு வந்துருக்கு. பார்த்தா காலங்காத்தில் இலவசரம் வீட்டுக்கு வராரு.
செருப்பை போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓ நீ தான் இந்த பொண்ணா, நீ தான் இலவசன்னு சொல்லி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அவளுக்கு கனவு வந்துட்டுருக்கு. ஆனால் காலங்காலத்தில் எழுந்துச்சு பார்த்தா அவள் காலை கட்டு போட்டிருக்கோம். கரெக்டாக அவங்க வீட்டுக்கு இலவசம் வர மாதிரி இருக்கு. போச்சு அவர் வந்துட்டார போலியே, சீக்கிரம் அவரை பார்க்க முடியும்னு சொல்லி எழுந்து நடக்க பாப்பா. பட் காலையை வெட்டி கட்டு போட்டிருக்கே, எப்படி நடக்க முடியும்? நடக்க முடியாமல் உருண்டு போயிட்டு இருப்பா. இவருக்கு பார்த்தா மாடியில் மாடு கிலோங்கிற பேரில் உருண்டு கிலோ வந்துட்டு இருப்பா. ஆனால் சைட்லேயே பார்த்தா ஆக்னஸ் இருப்பா. ஆக்னஸுக்கு நிலமை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. பார்த்தா வாயில் இருக்கிற பல்லாம் கொட்டி போய் தலையோடு கொட்டிகிட்டு இருக்கு. ஆனால் ஆக்னஸ் கட்டுக்காம அந்த வீட்டு வெளியே போவா. பார்த்தா நினச்ச மாதிரியே இலவசம் வந்துருப்பாரு. அவள் செருப்பை போட்டு பார்த்தா ஆக்னஸ் செட் ஆகுது. ஓ நீ தான் அந்த பொண்ணா, நீ எதை இலவசம் சொல்லி ஆக்னஸ் அங்கே கூட்டி போயிடுவார். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் மனசு வச்சு போயிடுவா. ஏன்னா இதெல்லாம் பண்ணது காரணம் என்ன, இலவசம் கிடைப்பான் தான். இப்போ அவர் போயிட்டாரு. பட் இப்போதைக்கு நம்ம அழகாமாரங்கிற பேரில் இன்னும் கொடூரம் ஆகிட்டோமே, நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்னு நினச்சி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் தங்கச்சியை பார்த்து, ஏண்டி எனக்கு வயிறும் பொழிக்குது, அன்றைக்கி ஒரு மருந்து கொடுத்தாங்களே அது எட்டுவான்னு சொல்லிட்டு அந்த புழுக்கான மருந்து இருக்கும்ல, அந்த மருந்தை வாங்கி ஒரு குடிப்பா. பார்த்தா அப்போ தான் வாய்க்குள்ளேருந்து ஒரு புழு வருது. அதை பார்க்க கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்குது. அவள் தங்கச்சி அதை வாழ்ந்து எடுக்கணுங்கிறதுக்காக பிடிச்சிருக்க ஆரம்பிப்பா. அது நாடா புழுங்கனால ரொம்ப பெருசாக இருக்குது. இழுத்துட்டே இருந்தா அது போட்டு போயிட்டே இருக்குது. அவள் தங்கச்சி விடாமல் போட்டு இழுத்துட்டே இருப்பா. கடைசியாக சக்கை நின்றுது. ஒரு இழுத்தா பார்த்து 30-40 இருக்கும் போல் வாய்க்குள்ளேருந்து புதப்புதும் புழு வந்துட்டுருக்கு. இதை பார்த்து தங்கச்சியில் மறந்து போயிடுவா. அழி பாவி, இவ்வளோ புழுவை கிட்டு போட்டு வயிற்றுல இருந்திருக்கு. இதனால தான் எந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இந்த மாதிரி வரட்டேன். சரிக்கா நம்ம இங்கே இருக்க வேணாம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. நம்ம அம்மா கூட இருந்தால் பேராசில் நம்ம என்னென்ன பண்ணுவாங்க, வாட நம்ம இங்கேருந்து போடான்னு சொல்லி அவங்க அம்மா ரூமுக்கு போவா. பார்த்தவங்க செலவு கொஞ்சம் காசு வேணும்ல. ஸோ அவங்க அம்மாக்கே தெரியாமல் ஒரு நாயை ஆட்டை போட்டுட்ருப்பா. ஆனால் அதே நேரத்தில் அவங்க அம்மா பார்த்தா ஒரு பையனை விட்டு விட்டுருப்பாங்களே, தான் பொண்ணு முன்னாடி கூட பார்க்காம பணத்துக்காக அந்த பையனோட உணவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஆழ்மாக்க அவங்க அம்மா பற்றி அப்போ தான் புரியுது, இவ ஒரு பணப்பே, இவ கூட இருந்தால் அக்காமா நம்மளே ஆக்கிடுவா. அது போய் இப்போதைக்கு ஆழ்மா பார்த்தா ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம கூட இருந்தால் அக்கா மாதிரி ஆக்கி விட்ருவா. நம்ம இங்கே ஓடிய போயிடும்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கூட வந்து போகிறா இருப்பா. பார்த்து 2 பேர் குதிரையில் ஏறி அந்த ஊருட்டை கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோன்னு பார்த்து ரொம்ப வீக்காக இருப்பா. ஆனால் இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகாமல் இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் அழகான நோக்கி ஓடி இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறமா அது ஒரு அழகான வாழ்க்கை நோக்கி போகணும், நம்ம ஒரு புது வாழ்க்கை தொடங்கும்னு சொல்லி அவ்வளோ தங்கச்சி கிளம்பிடுவாங்க. இதோட தி அக்லி ஸ்டெப்சிஸ்டருங்கிற நிரூபண முடியுது. கிட்டத்தட்ட இந்த படம் சிண்ட்ரெல்லாவோட கதை தான். ஆனால் சிண்ட்ரெல்லாவோட கதை எல்லாமே நம்ம சிண்ட்ரெல்லா பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்த்துருப்போம். ஆனால் அதையே சித்தி படம் பர்ஸ்பெக்டில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படமே. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டர்பிங்காக ரொம்ப ராவாக அந்த படம் ஒன்று இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பார்த்து தெரிஞ்சுக்க மிஸ்டர் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.